ஸோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் இன்றைக்கி ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் பிஃபோராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கவுன்சிலிங் அப்போ நிறைய சஃபர் ஆகிறீங்க, டாக்குமெண்ட் மிஸ் ஆகுது. அந்த டைமில் வந்து ரொம்ப வந்து ப்ராப்ளமேட்டிக்காக ஆகுது. ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜோ இல்லை கவர்மெண்ட்டோ இல்லை வந்து மேனேஜ்மெண்ட்டோ, ஸோ இந்த டாக்குமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்னடா டாக்குமெண்ட்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தா நீட் யூஜி 2023 அட்மிட் கார்டு. ஸோ அட்மிட் கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 10th 12th மார்க் ஷீட் போத் சைடு. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரிஜினலும் வச்சுக்கோங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து 6th to 12th வந்து யாரெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க ஆனால் வந்து தமிழ்நாடு நேட்டிவ் இல்லை அதர் ஸ்டேட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்டடி யூ ஹேவ் ஸ்டடி கம்ப்ளீட்லி இன் தமிழ் அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா வந்து இது மூலமாக நிறைய ரிசர்வேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வாங்கி வச்சுங்க. அப்படிலாம் பேரண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஸ்காலர்ஷிப்பில் வருவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எது மூலமாக தான் வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ அதுவும் பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலிஜிபிள் சர்டிஃபிகேட் ஆஃப் தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிண்டி. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேட் போர்டை தவிர ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ஆர் ஐசி இதை தவிர வேறு ஏதாவது போர்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணி எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த போர்டில் படிச்சிருந்தீங்க, தமிழ்நாடு போர்டோ இல்லை சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி போர்டுனா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. வேறு ஏதாவது போர்டுனா நீங்கள் எலிஜிபிள் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வாங்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு லிங்குஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் ரிலீஜியஸ். இப்போ வந்து அதர் ஸ்டேட்டில் வந்து இந்த மைனாரிட்டி சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்க. நீங்கள் வந்து ஒரு மைனாரிட்டியில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ஆர்ஐ. ஸோ என்ஆர்ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் ஸ்பான்சரோ உங்கள் ஸ்பான்சரோட ஐடி ப்ளஸ் வந்து அவங்களோட ஃபைனான்ஷியல் உங்களுக்கு யார் ஃபைனான்ஷியல் ஷாப்போடோ அது வந்து ரெவென்யூ ஆஃபீஸில் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்க பேங்க் பாஸ்புக். ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக என்ஆர்ஐ அப்ளை பண்ணுற கேண்டிடேட் ரொம்பவே கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கம்பல்சரி இருக்கணும். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து என்ஆர்ஐ நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து 7.5 ரிசர்வேஷன். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது மூலம் நிறைய பெனிஃபிட் இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட் பெனிஃபிட்டும் ஆகுறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து 2022-23 முன்னாடி வந்து எக்ஸாம் எழுதிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து உங்களோட சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா சிஇஓ ஆஃப் டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் வாங்கிடணும். டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் அதான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வாங்கிடுங்க. லைக் வந்து 22-23க்கு அப்புறம் இருக்கவங்களுக்கு யாருக்கும் நீங்கள் வந்து வாங்கணும் அவசியம் இல்லை. இல்லைனா எம்இஸ் போர்ட்டலே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்ருக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு வந்து டாக்குமெண்டேஸ்க்கான அப்டேட் மட்டும்தான். கவுன்சிலிங்கோட ஷெடியூலோ இல்லை வந்து இதுவோ எதுவுமே கிடையாது. ஸ்டூடெண்ட் வந்து இதை நினச்சி வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. பிஃபோராக டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் இதில் சஃபர் ஆகிறன்றதுக்காக தான் இந்த டைம் பிஃபோராக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டவுட்டு இல்லை டாக்குமெண்டேஷன் டவுட்டு இல்லை எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி காலேஜ் சூஸ் பண்ணுறது, இல்லை எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், கைட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரிவன்.